வருகின்ற அக்டோபர் 4ஆம் தேதி மாலை 4 மணி அளவில் சென்னை எழும்பூர் ராஜரத்தினம் விளையாட்டரங்கில் அருகில் தமிழ்நாடு இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் கூட்டமைப்பின் சார்பில் ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கின்ற வக்ஃப் வாரிய திருத்த மசோதா 2024 கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவிருக்கின்றது. இந்த போராட்டத்தில் அனைத்து இந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியத்தினுடைய தலைவர் காலித் சைஃபுல்லா ரஹ்மானி அவர்கள், பர்சனல் லா போர்டினுடைய பொதுச் செயலாளர் மௌலானா ஃபஸ்லுர் ரஹீம் முஜத்திதி அவர்கள், அதே போல் இந்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் கடுமையாக எதிர்த்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் சகோதரி கனிமொழி அவர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் துரை வைகோ அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் சு வெங்கடேசன் அவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தோழர் சுப்பராயன் அவர்கள், முஸ்லீம் லீகினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் நவாஸ் கனி உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த போராட்டத்தில் நமக்கு ஆதரவாக குரல் கொடுக்கவிருக்கிறார்கள். வக்ஃபு திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் மக்களவையில் கொண்டு வரப்பட்ட போது அதற்கு கடுமையாக எதிர்ப்பு வெளிவந்ததின் காரணமாக அது நாடாளுமன்ற கூட்டு நடவடிக்கை குழுவினுடைய ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது. நாடாளுமன்ற கூட்டு நடவடிக்கை குழு இந்தியா முழுவதும் பயணம் செய்து மக்களுடைய கருத்துக்களை பெற்று வரக்கூடிய ஒரு சூழலில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு கூட்டத்தில் பேசும்போது, வருகின்ற குளிர்கால நாடாளுமன்ற கூட்டத்தில் இதை சட்டமாக நிறைவேற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறார். இது ஒரு வரம்பு மீறிய கொடூரமான ஒரு பேச்சாக இருக்கின்றது. நாடாளுமன்ற மரபுகளை மீறிய பேச்சாக இருக்கின்றது. இதை நிச்சயமாக நாம் வன்மையாக கண்டிக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் வக்ஃபு சொத்துக்களை இருக்கக்கூடாது என்ற கெட்ட நோக்கத்தில், வக்ஃபு சொத்துக்களை ஆக்கிரமிக்க வேண்டும் என்ற மோசமான நோக்கத்தில், கபலீகரம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த திருத்த சட்டத்தை கொண்டு வருகின்றார்கள். இதை நிச்சயமாக நாம் கண்டிக்க வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் இறைவனுக்காக அர்ப்பணித்த சொத்துகள் தான் வக்ஃபு சொத்துகள். வக்ஃப் வாரியங்களே செயல்படாமல் முடக்கிவிடக்கூடிய வகையில் அரசமைப்பு சட்டம் சிறுபான்மை மக்களுக்கு தந்திருக்கின்ற பல உரிமைகளை இந்த திருத்த மசோதா மீறுகிறது. ஒன்றுக்கொன்று முரணாக இந்த மசோதா அமைந்திருக்கிறது. இவற்றையெல்லாம் கண்டித்து தான் அனைத்து முஸ்லீம் இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் கூட்டமைப்பின் சார்பில் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டமைப்பின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக வருகின்ற அக்டோபர் 4ஆம் தேதி மாலை 4 மணிக்கு நடைபெற இருக்கின்ற இந்த போராட்டத்தில் ஆண்கள் பெண்கள் என்று அனைவரும் ஒன்று திரள்வோம். அமைதியான வழியில் ஜனநாயக நெறிமுறைகளை கடைபிடித்து மிக சிறப்பான முறையில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாம் அனைவரும் கண்டிப்பாக பங்கு கொள்ள வேண்டும். இந்த ஆர்ப்பாட்டம் ஒரு தொடக்கம்தான். தொடர்ச்சியாக இதை சட்டமாக அமித்ஷா அவர்கள் சொன்னது மாதிரி நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றினால் 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக எப்படி விவசாயிகள் போராடினார்களோ அப்படி இந்தியா முழுவதும் இந்த போராட்டம் நடத்தப்படும். அதற்கான ஒரு முன்னுரையாக வருகின்ற அக்டோபர் 4ஆம் தேதி 4 மணிக்கு நடைபெறக்கூடிய இந்த போராட்டத்தில் நீங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு பங்கு கொள்ளுங்கள். நன்றி.